ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலைநகர் சென்னையில கிண்டியில் அமைந்திருக்கு கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை. இந்த மருத்துவமனை இன்று வழக்கம் போல காலையில பரபரப்புடன் செயல்பட தொடங்கியிருக்கு. இந்த மருத்துவமனையில புற்றுநோய் பிரிவு தலைவரா டாக்டர் பாலாஜிங்கிறவர் செயல்பட்டு வராரு. இவரது அறைக்கு, அதாவது ஓபி ரூமுக்கு சென்ற 25 வயது இளைஞர் ஒருத்தர் திடீரென அவரை சரமாரியா கத்தியால குத்திருக்காரு. அதற்கு முன்னதாக அவர் மருத்துவருடன் பேசிக் கொண்டிருந்த போது ஓபி அறையை தாளிட்டு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதனால அந்த இடமே பெரிய பரபரப்புக்கு உள்ளாயிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா மருத்துவரின் அலறல் சத்தம் கேட்டுதான் அங்கிருந்து அனைவரும் ஓடி வந்து அவரை காப்பாத்திருக்காங்க. அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பிச்சு போன சமயத்திலேயே போலீசார் அவரை பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மருத்துவமனைக்கு பக்கத்துல தான் கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் செயல்பட்டு வருது. அந்த மருத்துவமனையிலையும் 24 மணி நேரமும் காவலர்கள் பணியில தான் இருக்காங்க. இந்த இளைஞர் யாருன்னே தெரியாம, அதாவது எந்த விதமான ஆக்ரோஷமும் இல்லாம ரொம்ப இயல்பா தனது உடையில கத்தியை மறைச்சு வச்சு எடுத்துட்டு போயிருக்காரு. அதனாலதான் பலராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி மருத்துவமனை தரப்புலையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தரப்புலையும் சொல்லப்படுது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடே பரபரப்பாயிடுச்சு. உடனடியா அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதன் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டு தமிழக அரசை கடுமையாக கண்டிச்சிருக்காரு. சமீபத்தில் கூட திருச்சி இஎஸ்ஐயில் இந்த மாதிரி ஒரு மருத்துவர் மீது தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி பாமகவின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசும் தமிழக அரசை கடுமையாக கண்டிச்சிருக்காரு. இந்த நிலையில தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல இது ரொம்ப ஒரு தவறான செயல், இரவு பகலா மக்களுக்காக பணியாற்றும் மருத்துவர்களை இப்படி நடத்துறது மிக கண்டிக்கத்தக்க செயல், அவங்களுக்கு ஆதரவாக தான் அரசு இருக்கும், இதன் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும், இதன் தொடர்பாக ஒருவர் கைது கூட செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு தனது அறிக்கையில் தெரிவித்ததோட மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனை சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு நேரில் அனுப்பி அதன் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள சொல்லியிருக்காரு. அதனால மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டாரு. அதன் அடிப்படையில் அவர் செய்தியாளர்களையும் சந்திச்சாரு. அப்போ அது வரைக்கும் ஒரு செய்தி காட்டுத்தீயா பரவிட்டு இருந்துச்சு. மருத்துவரை குத்தி கொலை முயற்சியில் ஈடுபட்டது வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதை மருத்துவத்துறை அமைச்சர் தனது செய்தியாளர் சந்திப்புல முழுவதும் மறுத்தாரு. சம்பந்தப்பட்ட நபர் விக்னேஷ்ங்கிறது பேரு, அவர் பெருங்குளத்தூரை சேர்ந்தவர், அவரது தாய் காஞ்சனாவுக்காகத்தான் அவர் இந்த செயலில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு முதற்கட்டமா அந்த வதந்தியை ஒரு மறுப்பு தெரிவிச்சாரு. இது என்ன விவகாரம், பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்பதான் தகவல் வெளியாயிருக்கு. அதாவது அந்த இளைஞர் 25 வயதான இளைஞர் விக்னேஷ்ங்கிறவர் தனது தாய் காஞ்சனாவுக்காக கடந்த சில மாதங்களாக அங்கதான் புற்றுநோய் சிகிச்சையில ஈடுபட்டு வந்திருக்காரு. தாயாருக்கு புற்றுநோய் அதிக அளவுல உடல்ல பரவுறதுனால மருத்துவமனையில தொடர் சிகிச்சையில ஈடுபட்டு வந்திருக்காரு. அந்த துறையை பராமரிச்சுட்டு வந்த டாக்டர் பாலாஜி தான் சிகிச்சை அளித்ததா சொல்லப்படுது. இந்த நிலைமையில தாயாருக்கு உடல்நிலை முழுக்க புற்றுநோய் பரவினதுனால கடந்த சில நாட்களுக்கு முன்பு உங்கள்கிட்ட மருத்துவமனை தரப்புல வாக்குவாதம் பண்ணி அங்கிருந்து வெளியேறினதாகவும் வெளியில போய் தனியார் மருத்துவமனையில இது தொடர்பாக சிகிச்சை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுது. இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த தனியார் மருத்துவமனை சார்பா உங்க அம்மாவுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் தரல, அவங்களுக்கு நுரையீரல் வரை இந்த புற்றுநோய் பரவி இருக்கு அப்படின்னு தனியார் மருத்துவமனை சார்பா சொன்னதாக இந்த இளைஞர் விக்னேஷ் மிக கடுமையான ஆத்திரத்தோடு தான் புற்றுநோய் துறை தலைவராக இருக்கக்கூடிய பாலாஜியை சந்திக்க வந்திருக்கதாக சொல்லப்படுது. இதையடுத்து அவர்கிட்ட பேசின பொழுது மருத்துவர் பாலாஜி அவரை சரியா ரிசீவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது. இதனால தான் ஆத்திரம் அடைஞ்சு அவர் உள்ளிட்ட 4 உறவினர்களும் சேர்ந்து மருத்துவரை சுத்து போட்டு கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல கத்தியால குத்திருக்காங்க. அதுலேயும் அந்த கத்தி என்ன கத்தின்னா காய்கறி நறுக்கிற கத்தின்னு சொல்லப்படுது. அந்த கத்தியை அதற்கு முன்பு தீயில வாட்டி எடுத்து வந்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. அதில் அந்த மருத்துவரை கழுத்துலையும் நெத்திலையும் காதுக்கு பின்புறமாகவும் குத்திருக்காங்க. வயிற்றுல கத்தியால குத்தல, அதே சமயம் வயிற்றுல கையால குத்தினதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த மருத்துவர் ஏற்கனவே இதய நோயாளி, அதன் தொடர்பான ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு. இதனால தான் ப்ளீடிங் அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மருத்துவத்துறை தரப்பிலே சொல்லப்படுது. அவருக்கு கத்தியால் குத்துனதை விட அந்த ப்ளீடிங், ஏற்கனவே இதய நோய் இருக்கிறதுனால அந்த ப்ளீடிங் அதிகரிப்பு அதிகமாக இருக்குது, இதுதான் பெரிய இதாக இருக்குது. அதே சமயம் மருத்துவர் உடலுக்கு ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை, அதன் தொடர்பான தீவிர சிகிச்சை போயிட்டு இருக்கு, எளிதில் மீண்டு வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையான தகவலும் சொல்லப்படுது. இப்போ இந்த சம்பவம் காட்டுத்தீயா பரவனதுக்கு அப்புறம் மருத்துவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. உயிர்காக்கும் முக்கிய சிகிச்சைகளை தாண்டி மற்ற எல்லா சிகிச்சைகளுக்கும் நாங்கள் வேலை நிறுத்தம் செய்ய போகிறோம் அப்படின்னு தமிழ்நாடு மருத்துவர் சங்கம் சார்பாக அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதையடுத்து தமிழகமே பெரிய பதட்டமான சூழ்நிலையில் காணப்படுது. இதையடுத்து தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனுக்கு அடுத்து தமிழக துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் சம்பந்தப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு நேரில் போய் ஆய்வு பண்ணி மருத்துவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு.
அங்கேயே அவரது காரை மறிச்சுக்கிட்டு மருத்துவர்கள் போராட்டம் நடத்திய காட்சிகளும் வெளியாயிருக்கு. இதன் தொடர்பா மதியம் 3 மணிக்கு மேல மருத்துவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த போவதா துணை முதல்வர் அறிவித்திருக்கிறார். இது இந்த போராட்டம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இப்பதான் சமீபத்தில் வெஸ்ட் பெங்கால்ல நடந்த ஒரு போராட்டத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் மருத்துவரை குறிப்பிட்ட சிலர் பாலியல் ரீதியா வல்லுறவு செஞ்சுட்டு அவங்களை கொலை செஞ்சாங்க. இது மேற்கு வங்கத்தை தாண்டி இந்தியா முழுக்க பெரிய பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்துனுச்சு. மருத்துவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை சார்ந்த மருத்துவர்கள் மட்டும் அங்கிருந்து பணி விலகின காட்சிகள்லாம் பார்த்தோம். இந்த நிலையில தான் தமிழகத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு மருத்துவர்கள் மட்டுமின்றி பல தரப்பிலும் கடுமையான எதிர்வினைகளும் கடுமையான விமர்சனங்களும் எழுந்திருக்கு. இது தமிழக அரசுக்கு பெரிய தலைவலியா பார்க்கப்படுது. இந்த சம்பவத்தை தமிழக அரசு எப்படி கையாள போகுது, இதிலிருந்து எப்படி வெளிவர போகுது, மருத்துவர்களை என்ன சொல்லி சமாதானப்படுத்த போகுது அப்படிங்கிறதெல்லாம் வரவேற்கக்கூடிய நாட்கள்ல தெரிய வரும். அதே சமயம் மருத்துவர்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு தீவிரமடைய போகிறது, அல்லது அரசினுடைய சமாதான பேச்சுவார்த்தை ஏற்று மருத்துவர்கள் தற்காலிகமா போராட்டத்தை நிறுத்தி வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.